மார்க்கெட்ல இருக்கிற சோப் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா இது ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம ஹாட் வாட்டர்ல போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கரையணுங்கிறதுக்காக. அதே போல நம்ம தயார் பண்றோம் பாத்தீங்களா, கோகனட் சோப் இருக்குது பாத்தீங்களா, அந்த சோப்பையும் நம்ம ரிவர்சல் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே பேர் சேம் மெத்தட். கோகனட் ஆயில் சோப்பு எந்த சோப்பா இருந்தாலும் சரி, 500 ml வாட்டர், 75 கிராம் சோப்பு, அதுல நமக்கு வந்து 85 ml வாட்டர், 15 ml சல்பூரிக் ஆசிட், அதே மாதிரி போட்டுடலாங்க. இந்த இது ஃபேட்டி பூராமே தனியா பிரியுது பாருங்க. அப்படியே இது இந்த சத்த நேரத்துல இந்த தண்ணி வந்து பியூரிஃபை ஆயிரும். மேல அந்த டெபாசிட் எண்ணெய் மட்டும் தனியா தெரியும். சரிங்களா? இங்க பாருங்க, இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இங்க பாருங்க, அதே வந்து பாருங்க, இது தேங்காய் எண்ணெய். இங்க பாருங்க, இதுக்கு இதுதான் சார் வித்தியாசம். இப்ப கழுவி பார்க்கலாங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரையிலும் நேச்சுரல் கிளிசரின் எதுக்கு வேணுங்கிறது இதுதான். நேச்சுரல் கிளிசரின் இருக்கிறப்ப தேங்காய் எண்ணெய் எத்தனை தடவை நம்ம உடம்புக்கு அப்ளை பண்ணினாலும் உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும். சரிங்களா? அப்படின்னா இங்க பாருங்க, இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். தேய்ச்சிட்டு சோப்பை இப்படிதான் வைக்கணுங்க.